ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோலையும் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸ் தான். அதை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சிலர் நம்ம செஞ்சதையோ சொல்கிறதையோ குத்தி காட்டுவாங்க. அப்போ சொல்லுவோம், அதை வச்சே இன்னைக்கு குத்தி காட்டாத. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாண்ட் மீ அபவுட் இட். டோன்ட் டாண்ட் மீ அபவுட் இட். அதே சென்டென்ஸை இப்படியும் சொல்லலாம், என் குறையை என்கிட்ட குத்தி காட்டாத. டோன்ட் கீப் பாயிண்டிங் அவுட் மை ஃப்ளாஸ். டோன்ட் கீப் பாயிண்டிங் அவுட்னா குத்தி காட்டுறது. பாயிண்டிங் அவுட் மை ஃப்ளாஸ்னால் தப்பு, குறை. நீ ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லுமா. இதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் நீட் யுவர் அட்வைஸ். ஐ டோன்ட் நீட் யுவர் அட்வைஸ். இனிமேல் என் கண்ணிலேயே படாத, என் முகத்திலேயே முடிக்காத அப்படின்னு சொல்லுவோமா. அதை டோன்ட் ஷோ யுவர் ஃபேஸ் டு மீ அகெயின். டோன்ட் ஷோ யுவர் ஃபேஸ் டு மீ அகெயின் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னே உனக்கு புரியலையா? இதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். உன் எல்லையை தாண்டி பேசாத, இது எல்லாருக்கும் தெரியும். டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட்ஸ். டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட்ஸ். என் பொறுமையை சோதிக்காத. டோன்ட் டெஸ்ட் மை பேஷியன்ஸ். டோன்ட் டெஸ்ட் மை பேஷியன்ஸ். பேஷியன்ஸ்னால் பொறுமை. சொன்ன நேரத்தில் வேலையை முடிக்க கற்றுக்கோங்க. இது பொதுவாக ஒர்க்கிங் பிளேஸில் நம்ம சொல்லுவோம். இதை லேர்ன் டு ஃபினிஷ் த ஒர்க் விதின் த டெட்லைன். லேர்ன் டு ஃபினிஷ் த ஒர்க் விதின் த டெட்லைன் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்டயோ நம்ம சொல்லலாம். உங்கள் காரணம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் எனி ஆஃப் யுவர் எக்ஸ்கியூசஸ். ஐ டோன்ட் நீட் எனி ஆஃப் யுவர் எக்ஸ்கியூசஸ். இதுக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோமா. இதையே ஐ டோன்ட் ஓ யூ எனி எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் திஸ். ஐ டோன்ட் ஓ யூ எனி எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் திஸ். உன்கிட்ட பேசி எந்த பயனும் இல்லை. இது நம்ம கேஷுவலாக சொல்கிறது தான். இட்ஸ் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் டாக்கிங் டு யூ. இட்ஸ் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் டாக்கிங் டு யூ. எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லுவோம். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், ஜஸ்ட் லீவ் மீ இன் பீஸ். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், ஜஸ்ட் லீவ் மீ இன் பீஸ். சிலர் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. நான் சொல்கிறத எப்போத்தான் காது கொடுத்து கேட்பியோ. வென் வில் யூ எவர் லிசன் டு வாட் ஐ சே. வென் வில் யூ எவர் லிசன் டு வாட் ஐ சே. சரி, இந்த விஷயத்தை இத்தோடு விட்டுரு. இதை எப்படி சொல்லலாம்னா, ஜஸ்ட் ட்ராப் திஸ் மேட்டர் ரைட் ஹியர். ஜஸ்ட் ட்ராப் திஸ் மேட்டர் ரைட் ஹியர். என்ன வியர்ஸ், இவ்வளோ சென்டென்சஸ் பார்த்தோம். அதில் கண்டிப்பாக ஏதாவது 1 or 2 நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். அதையும் ஹியர் ஆஃப்டர் யூ ஹாவ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி. ஓகே.